ஓகேம்மா. எல்லாமே ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து போட்டுருங்க அட்டண்டன்ஸ்க்காக. ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் எஸ்டர்டே கிளாஸில் வந்து நம்ம இது வரைக்கும் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம் இல்லையா? ஜஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே வந்து சர்ச் வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி நம்ம போட்டு டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு சிம்பிளாக டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்ச் செட் பண்ணிட்டு கீழே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம மற்ற வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. என்னோட இது கிடையாது மீல் கிராஃப்ட்டு இதில் போயிட்டு காம்பனன்ட்ஸில் என்னோடய மெயின் பேஜ். ஓகே. ஸோ இதுதான் மெயின் பேஜ். ஸோ மெயின் பேஜில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிவிஷனாக நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டைட்டில். ஓகே. ஸோ டைட்டிலுக்காக நான் இந்த இடத்துல வந்து ஒரு டிவிஷன் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ எல்லாமே நம்ம இதுமாரி டிவிஷனாக தான் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டைலிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணோம். ஓகே. ஸோ எல்லாமே ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிவியில் போட்டு தான் டிவிஷனாக தான் நம்ம வந்து பண்ணுவோம். அப்படின்னா செக்ஷனாக நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் டிவிஷனில் நான் போடுறேன். ஸோ இப்போ இதில் H1 போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த மீலில் ரெசிபீஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகேவா? ரெசிபி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் டைட்டில் வந்து வைக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கில் ஒரு சிம்பிளாக டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். சர்ச் your favorite meal அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஓகே. சர்ச் யுவர் ஃபேவரட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய டிவிஷன். இங்கே வந்து எனக்கு வந்து இது வெரி ஒரு இது வந்து கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். இப்போ இந்த டிவிஷனுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு எம்டினா மார்ஜின் டாப்னு அர்த்தம். ஓகே. எனக்கு இங்கே மார்ஜின்லேருந்து எனக்கு கீழே வரணும். ஓகே. ஸோ மார்ஜின் எம்டி ஒரு 5 கொடுத்தேன் அப்படின்னா மார்ஜின்லேருந்து எனக்கு கீழே வந்துடும். ஓகேவா? ஆனால் இது வந்து எனக்கு ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்ஜின் இந்த ஸ்க்ரீனோட மார்ஜின் எனக்கு வந்து கீழே வந்துருச்சு. அதேமாரி எனக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ லைக் இதேமாரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு மார்ஜினை விட்டுட்டு பேடிங் யூஸ் பண்ணிடணும். இப்போ PY அப்படின்னா பேடிங் டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே. ஸோ 12 ஸோ கொடுத்தேன் அப்படின்னா பேராகிராஃப் பேடிங் வந்து மேலேருந்து கீழே வந்து உங்களுக்கு பேடிங் அப்படி ஆகிடும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஹெட்ஃபோனுக்கு நம்ம ஸ்டைலிங் நம்ம பண்ணணுமா? ஸோ இப்போ இதுக்கு போயிட்டு வந்து டெக்ஸ்ட்டு 2XL அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து எனக்கு பெருசாகிடும். இப்போ டெக்ஸ்ட்டு 2XL அப்புறம் 3XL இருக்குது, இன்னும் எனக்கு பெருசாகும். 4XL கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் எனக்கு பெருசாகும். ஓகே. 5XL கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் வந்து எனக்கு வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இந்த சைஸில் நான் பெருசாக வச்சுக்கிறேன். ஓகே. ஃபாண்ட் வந்து நான் செமி போல்டில் வச்சுக்கிறேன். செமி போல்டில் வச்சேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் போல்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த சென்டராக இருக்குல்ல ரெசிபி இது மட்டும் எனக்கு ஒரு கலரில் வேணும். ஓகேவா? ஆரஞ்சு ரெசிபி வேணாம் தி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த த வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு கலரில் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த தவை ஒரு ஸ்பேன் டேக்கில் வந்து போட்டுருவேன். ஓகேவா? ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணி அதில் இந்த தவை வந்து போட்டுருவேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த தவை மட்டும் என்னால் வந்து ஸ்டைலிங் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் ஆரஞ்ச் 600
600 வேண்டாம், 500 வச்சு. ஓகே, ஸோ வச்சேன் அப்படின்னா அந்த மட்டும் எனக்கு இந்தமாரி எனக்கு வந்துடும். ஓகே ஓகே, இது கூட ஓகே, பரவாயில்ல, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஸ்டைலிங் பண்ணும் இல்லையா? ஸோ சர்ச் யுவர் ஃபேவரட் மீல்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு 2XL கொடுத்தேன் அப்படின்னா இது கொஞ்சம் பெருசாகிடும். 2XL வேண்டாம், எக்ஸல் கொடுத்துக்கலாம், எக்ஸல் போதும். எக்ஸல் கொடுத்தோன்னா இது கொஞ்சம் பெருசாகிடும். எனக்கு இந்த ஹச்லேருந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கீழே வரணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து MT5 கொடுத்துக்கிறேன். கீழே வந்துருச்சா? இப்போ வந்து இதோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஒரு கிரே கலரில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கிரே, இந்த கிரே ஒயிட்டில் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரே ஒயிட்டில் இதுமாரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் வேல்யூபிள் இதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கிரே ஒயிட்டில் நான் இதுமாரி நான் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த லைட் மோட் டார்க் மோட் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து அது மாறிக்குது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒயிட்டு டெக்ஸ்ட் ஒயிட்டு அப்படிங்கிறது. ஸோ அதனால இது எனக்கு ப்ராப்பராக வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடுது. இங்கே செட் பண்ணியிருக்கல பீச் பிளாக் அந்த ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவிஷன் பேரண்ட் டிவிஷன் நான் செட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இங்கே வந்து வந்துடுச்சு. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சர்ச் வைக்கணும். சர்ச் பட்டன் வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து டிவிஷன் இங்கே வந்து ஒரு டிவ் வைக்கணும். இதுக்கு வந்து ஒரு டிவ். ஓகேவா? இந்த டிவ்வில் வந்து ஒரு இன்புட் இருக்கும். ஓகே, தென் ஒரு பட்டன் இருக்கும், சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்புட் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது, நமக்கு வந்து அது தெரியல. ஓகே, ஸோ இன்புட் பாக்ஸு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இப்போ வந்து இந்த இன்புட் பாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு சில ஸ்டைலிங்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் இதை வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? இதுக்கு வந்து ஒரு கிளாஸு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிப்போம். இப்போ கிளாஸ் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து எனக்கு ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு பார்டர் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ பார்டர் கொடுத்துட்டு பார்டர் ஆரஞ்ச் 500 கொடுப்போம். சாரி, பார்டர். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு பார்டர் எனக்கு வந்துச்சு. ஓகேவா? பார்டர் வந்துச்சு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து வித்து வந்து ஃபுல் கொடுக்குறேன். ஓகேவா? வித் ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஓகே, ஸோ வித்து ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஃபுல்லாகிடும். ஓகேவா? ஸோ இதிலே வந்து வித்து வந்து நான் 100 கொடுத்தேன் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? 100 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக 100 இதுக்கு வந்துடும். எனக்கு ஓரளவு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வித்து வந்து கொடுத்துரும். ஃபுல் கொடுத்தோம் அப்படின்னா பேஜ் ஃபுல்லாகிடும். 100 கொடுத்தோம் அப்படின்னா 100 கரெக்டாக வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து செட் ஆகிடும். ஓகே, இதுவே எனக்கு ஓகே தான், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த அவுட்லைன் வருதுல்ல, இந்த அவுட்லைன் எடுத்துரும். இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பார்டர் எனக்கு வருது, அவுட்லைன் வருது. அந்த அவுட்லைனை நம்ம வந்து எடுத்துருவோம். அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த அவுட்லைன் வந்து நான் எனக்கு வேண்டாம், நன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அவுட்லைன் போயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது அப்படியே ரொம்ப ஒட்டி இருக்குது எனக்கு. ஓகே, ஏதோ அடைச்சா மாதிரி ஒட்டி இருக்கு இல்லையா? அதனால நம்ம பேடிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து PX அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு, பேடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஒரு 5 கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு இதுமாரி வந்துடும். ஓகேவா? PY கொடுத்தேன் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம். ஒரு 5 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டாப் அண்ட் பாட்டமில் இந்தமாரி எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ரவுண்டட் கொடுக்குறேன். ரவுண்டட் வந்து ஒரு 2XL கொடுத்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து இதுமாரி ரவுண்டாகிடும் எனக்கு. ஓகேவா? ஸோ ரவுண்டட். இதுலேயே வந்து ரவுண்டட் நான் ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக ரவுண்ட் ஆகிடும். இதேமாரி எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபுல்லு கூட எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஃபுல்லே வந்து வச்சுக்கிறேன். நான் இந்த பேடிங் டாப் அண்ட் பாட்டம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 3க்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவு ஓகே, பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக எனக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த சர்ச் இருக்கு இல்லையா,
இந்த சர்ச்சை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே, லைட் மோட் கொடுத்தா எப்படி இருக்குது? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸ் கொடுத்துட்டு பிஜி ஆரஞ்ச் 200 வைப்புமா? 200 வேண்டாம், எல்லாமே 500 தானே இருக்குது, 500 வச்சோம். ஓகே, வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஎக்ஸ் பேடிங் டாப் அண்ட் பாட்டம், சாரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பிஒய் டாப் அண்ட் பாட்டம் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ரவுண்டட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரவுண்டட் எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 7 கொடுத்துக்கிறேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் பெருசாகும். இல்லைன்னா ஒரு 10 கொடுத்துக்கிறேன்னா 10 கொடுத்தா கரெக்டாக இருக்குமா? ஓகே, 10 கொடுத்தா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்கிறேன். கர்சர் பாயிண்டர் ஸோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த கர்சர் வந்து எனக்கு பாயிண்டர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்ச் வந்து எனக்கு வந்து இந்த சர்ச்குள்ளே மீன்ஸ் இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருந்தால் எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் வந்து அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நினைக்கிறேன். இந்த சர்ச் வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அப்சல்யூட் ரிலேட்டிவ் அப்சல்யூட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து அப்சல்யூட் இந்த டிவிஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்சல்யூட்டில் கொடுத்துட்றேன். ஓகேவா, இந்த டிவிஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்சல்யூட்டில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அப்சல்யூட்டில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாரி இந்த டிவிஷன் கொடுக்கக்கூடாதுல்ல, சாரி இந்த பட்டன் இருக்கு இல்லையா, பட்டன் தானே வரணும். இந்த பட்டனை நான் அப்சல்யூட்டில் கொடுத்துட்றேன். ஓகேவா, அப்சல்யூட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு தானே எனக்கு வரணும், இந்த சைடு தானே வரணும், இது எனக்கு ரைட் சைடு இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் 0ன்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு போயிடும். ஓகே, ஸோ இந்த சைடில் வந்து எனக்கு போயிடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் அப்சல்யூட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக அந்த மார்ஜின்லேருந்து எனக்கு நகரும். ஓகேவா, அந்த மார்ஜினோட கனெக்ட் ஆகிடும். அப்சல்யூட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த டிவிஷன் வந்து எனக்கு இந்த மார்ஜினோட கனெக்ட் ஆகிட்டு, அப்போ ரைட் 0 கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்து எனக்கு ஒட்டிடுச்சு. ஏன்னா 0 எனக்கு இல்லை. இப்போ நான் வந்து 10 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு நவரும். 20 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு நவரும். எப்படி இந்த மார்ஜின் ரைட் சைடு மார்ஜின்லேருந்து எனக்கு நகரும். நான் 0 கொடுத்துட்றேன். அப்போது இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் வந்து இந்த இன்புட் பாக்ஸுக்கு சொந்தமானது. ஓகே, அப்போ இந்த இன்புட் பாக்ஸோட டிவிஷன் பேரண்ட் வந்து எனக்கு இதுதான், இந்த டிவிஷன் தான் எனக்கு பேரண்ட். அப்போது இந்த பட்டன் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த அப்சல்யூட் இந்த பட்டன் வந்து எதுக்கு ரிலேட்டிவ், இந்த டிவிஷனுக்கு நான் ரிலேட்டிவ் எனக்கு. அப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டிவிஷனோட எனக்கு ஒட்டி வந்துடும். ஓகேவா, இந்த டிவிஷனுக்கு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து ஒட்டிடும். ஓகே, ஸோ எனக்கு இது தாண்டி எனக்கு போகாது. இதுக்கு வந்து வித்து வந்து ஃபுல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ வித்து 100 கொடுத்துக்கிறேன். ஆட்டோ கொடுத்தா ஓகே, ஓகேவா. ஸோ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் வந்து இதோட ரிலேட்டிவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த டிவிஷனோட ரிலேட்டிவ் ஆயிடுச்சு. பட் ஏன் இது வந்து லாங்கில் ஒட்டி இருக்கு அப்படின்னா இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அதோட இது வந்து உங்களுக்கு புரியும். இப்போது எனக்கு இந்த இடத்துல டிவிஷன் இருக்கு, இதுதான் வந்து எனக்கு இந்த டிவிஷன் இதோ இருக்கா, இந்த டிவிஷன் ரிலேட்டிவ் எனக்கு இதுதான் டிவிஷன். இப்போ இந்த டிவிஷனை ஹோவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வித்து இது எடுத்திருக்கும். ஓகேவா, ஃபுல் வித்து எடுத்திருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போயிட்டு ஒட்டியிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வித்து கொடுக்குறோம். வித்து வந்து ஒரு 100 கொடுக்குறோம். ஃபுல் இல்லாமல் ஒரு 100 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அது வந்து வித்து வந்து அது எவ்வளவோ அது உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஓகேவா, இது இப்போ எனக்கு சென்டராக வரணும் அப்படின்னா நான் எம்எக்ஸ் ஆட்டோ எம்எக்ஸ் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட்டு.
அப்போது நான் எம் ஆட்டோன்னு கொடுத்தாலும் ஓகே, எம் ஆட்டோன்னு கொடுத்தா வரும். எம்எக்ஸ் ஆட்டோன்னு கொடுத்தா எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் தான் எனக்கு சென்டரில் வரணும், அதனால எம்எக்ஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தனா எனக்கு இதோட ஒட்டி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுமாரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒட்டி வந்துருச்சா. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங்ஸ் தான் இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? வந்து இந்த க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து வித் ஃபுல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து பார்ப்போமா. இப்போ எனக்கு வித் ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து எனக்கு இருக்கும். இப்போ இது வந்து எனக்கு இந்த சைடு இப்படி இருக்கா. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 3 வச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் இருந்தாலும் வேண்டாம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஒய் இருக்குல்ல, இதை வந்து நான் இன்னும் குறைச்சிக்கிறேன், சின்னதாகிடும் எனக்கு. ஓகேவா? ஸோ இந்த சர்ச் வந்து லெஃப்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குறைச்சிக்கிறேன். குறைச்சேன்னா இதுவும் எனக்கு சின்னதாகிடும். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 வந்து இங்கே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் இருக்கா, இப்போ எனக்கு வந்து இது வந்து மேலே ஒட்டி இருக்கு. அப்போ டாப்லேருந்து எனக்கு கீழே வரணும், பாட்டமுக்கு நகரணும், டாப்லேருந்து எனக்கு நகரணும். அப்போ டாப் ஒரு 3 கொடுத்தேன் அப்படின்னா, சரி 3 வேணாம், ஒரு 2 கொடுத்தா கரெக்டாக சென்டரில் எனக்கு நான் வந்துடும். ஓகே, சென்டரில் எனக்கு நான் வந்துடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த ரைட்டை வேணால் வந்து ஒரு 4க்கு வச்சுக்கிறேன். அப்படின்னா எனக்கு இந்த சைடு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இதில் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு ஒரு இது வந்து எனக்கு பாக்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கரெக்டாக ஆகிடுச்சு. இது வேணால் இன்னும் 3க்கு வச்சுக்குமா, ஓகே ஒரு 1க்கு வச்சுக்குமா, 1 வேணாம் 2க்கு வச்சுப்போம், ரைட்டு வேணாம் 3 வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்டைலிங் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக இது வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த பட்டனை தாண்டி எனக்கு மறையுது, டெக்ஸ்ட் வந்து எனக்கு மறையுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பட்டனை தாண்டி மறையும். இப்போ நான் வந்து எதுவும் டைப் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த பட்டனை எனக்கு இந்த பட்டனோட நின்றுணும், இந்த பட்டனோட பட்டன் தானே எனக்கு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நான் பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்தா மாதிரி பிஆர்னா பேடிங் ரைட் அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு கேப் போயிடும். நான் ரைட் வந்து ஒரு 15 கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ரைட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 கொடுத்துட்றேன். ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அஃபெக்ட் ஆகலை. இன்னும் வந்து ஒரு 25 கொடுத்துட்டுமா. சாரி, பட்டனும் கொடுக்குறேண்ணா. ஸோ இதுக்கு போயிட்டு பிஆர் ஒரு 15 கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஒரு 17 கொடுத்து பார்ப்போம். அஃபெக்ட் ஆகல. ஒரு 25 கொடுத்து பார்ப்போமா. அப்பயும் வரல. 34 கொடுத்து பார்ப்போமா. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கமா. ஓகே, 34 ஒரு 30 கொடுத்துப்போம். 28 கொடுப்போம். இப்போ டைப் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்களா, அந்த பட்டனை தாண்டி எனக்கு போகலை, அந்த கர்சர் வந்து அந்த பட்டனை தாண்டி எனக்கு போகலை. இந்த சைடு எனக்கு மாறுது, அது பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது, நமக்கு டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேட்டர். ஓகேவா? ஸோ பிஆர் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு தாண்டி எனக்கு போகலை. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சர்ச் வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட மீல் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். மீல் வந்து ஃபெச் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த மீல் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சுதுல, இந்த ஆக்சுவலி இது எல்லாமே ஸ்டைலிங் தான். ஓகே, இதெல்லாம் வந்து லாஜிக் கிடையாது, இது எல்லாமே ஸ்டைலிங் தான். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இன்புட் பாக்ஸ் இப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ், உங்களோட இஷ்டம். ஓகே, அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து card.jsxன்னு ஒன்று வைக்கிறேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ card.jsx. ஓகேவா? ஸோ இந்த கார்டு எனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா மீல்ஸோட கார்டை டிஸ்பிளே பண்ண போகுது.
ஸோ இப்போ இதை வந்து இந்த ஆப் டாட் இந்த மெயின் இருக்கு இல்லையா, இந்த மெயினில் வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஏன் இதேமாரி காம்பனண்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறீங்க, அதுக்கு ஒரே இதுலேயே இங்கேயே வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுதான் ரீயூசபிள் கோட் அப்படின்னு சொல்கிறது. எல்லாமே இப்படி காம்பனண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் இங்கே இன்புட் பாக்ஸ் வந்து இங்கே இன்புட் பாக்ஸ் வைக்கிறேன், இந்த இன்புட் பாக்ஸும் இந்த பட்டனுமே எனக்கு ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த இன்புட் பாக்ஸை வந்து நான் ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணி போட்டேன் அப்படின்னா அது எனக்கு ரீயூசபிள் கோட். அப்போ இந்த ஒரு ஸ்டைலிங்கை நான் எந்த காம்பனண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இன்புட் பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல காம்பனண்ட்ஸ்குள்ள இன்புட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு இது இங்கே இதில் போட்டேன், REFCE போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே இப்படி போட்டேன். இப்போ நான் போட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இன்புட் பாக்ஸை என்னால் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் காம்பனண்ட், இன்புட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதுதான் நம்ம காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரீயூசபிள் காம்பனண்ட் சொல்லுவோம். நம்ம இது சின்ன ப்ராஜெக்ட்ங்கிறதுனால நம்ம இதில் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கார்டை நான் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிட்டேன். இந்த கார்டோட டிவிஷன் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கா, கிளாஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா MT12 வைக்கிறேன், மார்ஜின் 12. ஓகே, இது எனக்கு கரெக்டாக வந்து மார்ஜின் இந்த இடத்துல இப்படி அப்ளை ஆகிடும். ஓகே, தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மீல்ஸ் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணேன். இதில் வந்து இப்போ ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கான்செப்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு இது வந்து கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம், யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவோம், தென் வந்து ரெஃப் யூஸ் பண்ணுவோம், ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லா கான்செப்ட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட மெயின் டாட் இந்த மெயினுக்கு போயிட்டு என்னோட இந்த மீல் இருக்கு இல்லையா, அந்த மீல் வந்து ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் அதுக்கு வந்து கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓகே, ஸோ ஏன்னா வந்து கன்சோலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து இந்த மீலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஃபெச் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு யூஸ் ஸ்டேட், ஓகேவா, யூஸ் ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிட்டு மீல்ஸ் செட் மீல்ஸ் இது வந்து ஒரு அரேவாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ மீல்ஸ் செட் மீல்ஸ் இது வந்து என்னவா இருக்க போகுது, ஒரு அரே. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுத போகிறேன். இதோட யூஸ் எஃபெக்ட் எழுத போகிறேன். ஓகேவா, யூஸ் எஃபெக்ட் எழுத போகிறேன். இதுக்குள்ளே தான் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா என்னோடய ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், fetch meals அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஜஸ்ட் இது ஃபெச் தான் பண்ண போகுது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை கேட்ச்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரர் வரும். இதுதான் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, ட்ரை கேட்ச். இந்த ட்ரை கேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரைக்குள்ளே தான் நான் கோடு கொடுப்பேன். ஓகேவா, இந்த ட்ரைக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட ஃபெச் பண்ணுவேன், ஆக்சிஸ் எழுதுவேன், அதை ட்ரை பண்ணும். ஒருவேளை அந்த ட்ரை பண்ணுறதுல ஏதாவது எரர் வருது, அதில் ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கன்சோல் லாகில் இப்படி பிரிண்ட் பண்ணி விட்டுறேன். இங்கேருந்து எரர் வரும், இந்த எரரை கேட்ச் பண்ணி என்ன எரர் இருக்கோ அந்த எரரை கேட்ச் பண்ணி எனக்கு அழகாக பிரிண்ட் பண்ணும். அதுதான் ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகேவா, ஸோ இது ஃபெச் மீல்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ npm install axis. ஓகேவா, நீங்கள் ஆக்சிஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, ஃபெச்சுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சிஸ் வந்து ஃபெச்சோட ஈஸியாக இருக்கும், லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதனால தான் ஆக்சிஸ் வந்து யூஸ் பண்ணுறது நான். ஓகே, அது நான் போட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு தென் மெத்தடை யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு ரெஸ்பான்ஸை ஜேசனாக மாற்றி மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த வேலைகள்லாம் அதில் பண்ணணும். பட் ஆக்சிஸ் வந்து ஆல்ரெடி ஜேசனாக தான் வரும், அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து போதும். ஓகேவா, இப்போ இதில் வந்து ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக இதை நான் மாற்றிக்கிறேன். நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து மாற்றிட்டு இப்போ வந்து நான் அதில் ஃபெச் நான் எப்போதும் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் கான்ஸ்டன்ட்
என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து எடுக்கிறேன். ஓகேவா, எப்படி எடுக்கிறேன், அவைட் யூஸ் பண்ணுறேன், டாட் ஆக்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன், டாட் கெட்டு. ஓகேவா, இதுக்குள்ளே என்னோட யூஆர்எல் இருக்க போகுது. இப்போ அந்த யூஆர்எல் எனக்கு எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, இதில் வந்து நிறைய யூஆர்எல் வந்து எனக்கு இருக்கும். இது வந்து ஒன்னொன்றுமே ஒவ்வொரு டைப்பை வந்து அது வந்து கொடுக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூஆர்எல் இப்போ வந்து எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 10 மீல்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஒரு 10 மீல்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதில் வந்து இந்த ஃபில்டர் ஒன்று இருக்கும். ஃபில்டர் பை கேட்டகரி வைஸ் இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் வைஸ் ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ மீல் இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நான் போட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் மீல்ஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இந்த ஐயை எடுத்துகிட்டு நான் சி போடுறேன், சிக்கன் மீல்ஸ் நல் இன்க்ரீடியன்ஸ் வைஸ் எனக்கு மீல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதா. ஓகே, எனக்கு ஒரு செட் ஆஃப் மீல்ஸ் வந்து எனக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இந்த ஒரு யூஆர்எலையும் நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சேட் பாக்ஸில் போடுறேன். ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மீலை வந்து அந்த யூஆர்எல் வந்து இப்படி போட்டுறேன். ஸோ போட்டுட்டு கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன். கன்சோல் லாக் என்னோட ரெஸ்பான்ஸை லாக் பண்ணி பார்க்குறேன். இப்படி தான் லாக் பண்ணி தான் பார்க்கணும் வருதா, கரெக்டாக வருதா அப்படிங்கிறது. இந்த ஃபெச் மீலை வந்து நான் இங்கே வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா, இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே இந்த ஃபெச் மீலை வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ என்னோட இதுக்கு போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எனக்கு வருதான்னு பார்க்குறேன். டேட்டா ரெஸ்பான்ஸ் எனக்கு வருது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 மீல்ஸ் வந்து எனக்கு இதில் வருது. வந்துருச்சா. இப்போ நான் இதில் வந்து ரெஸ்பான்ஸை வந்து ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த டேட்டா அந்த அரே மட்டும் எனக்கு வரும். ஓகே, அரேயில் வந்து மீல்ஸில் வந்து 30 மீல்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அப்போ இந்த அரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேலேயே வந்து ஒரு மீல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மூலியமாக தான் அது என்ன ஆகுது அப்படின்னா ஃபெச் ஆகுது. அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் இந்த டேட்டாவில் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த மீல்ஸ் மட்டும் தனியாக வரும். வந்துச்சா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டேட்டாவை நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுவே வந்து மீல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் மூலயமா ரேப் ஆகுது. அப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன், இதுலேயே இந்த மீல்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக இங்கே மேப் ஆயிடுச்சு. வந்துச்சா. இப்போ இந்த இடத்துல வந்து டேரெக்டாக அந்த அரேவே நான் வந்து எடுத்துட்டேன். அப்போது இந்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு தேவை. இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த செட் மீல்ஸ்க்குள்ளே நான் கொடுத்து விட்டுறேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த செட் மீல்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு மீல்ஸ் மூலயமா என்னால் இதை வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ நான் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எனக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் தான் வேலை. இப்போ இந்த மீல்ஸ் இப்போ வந்து எனக்கு இந்த கார்டு இங்கே இருக்குது. இதுதான் எனக்கு வந்து கார்டு. ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே தான் நான் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து கொடுக்கணும், பாஸ் பண்ணணும். இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட கார்ட்ஸ் எல்லா வேலைகள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் மேப் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஒரு டிவ் வச்சுட்டு இந்த டிவ்க்குள்ளே மீல்ஸை மேப் பண்ணுறேன். மீல்ஸ் டாட் மேப். ஓகேவா, மீல் அதோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு வரும். இப்போதைக்கு எனக்கு இண்டெக்ஸ் வேண்டாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உள்ள டிவ் கூட வேண்டாம், இதை வந்து இதுக்குள்ளே இப்படி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ப்ராப்ஸ் மூலயமா இந்த மீலை நான் அனுப்புகிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து மீல் ப்ராப்ஸ் மூலயமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மீலை வந்து இதுக்குள்ளே அனுப்புகிறேன். ஓகேவா, ப்ராப்ஸ் மூலயமா நான் அனுப்புகிறேன். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே இருக்கும். மீல் இருக்கும், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீலோட ஐடி இருக்கும், ஐடி மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதையும் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ கீ மூலயமா, ஏன்னா எனக்கு கீஸும் வேணும்ல, ஸோ அதனால் மீல் டாட் அதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடியல் மீல் அப்படிங்கிறதையும் நான் அனுப்புகிறேன். மீலையும் நான் அனுப்பிட்டேன்.
அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த கார்டுக்கு எனக்கு இதுமாரி கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 13 மீல் வந்து எனக்கு கார்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுதான் இங்கே கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல நான் கார்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து மேப் பண்ணி நான் அனுப்பியிருக்கிறதுனால நீங்கள் 13 கார்டு வந்து எனக்கு காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இது ப்ராப்ஸ் மூலயமா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அனுப்பிட்டேன். இங்கேயே நான் மேப் பண்ணி இந்த இடத்துல மேப் பண்ணி ப்ராப்ஸ் மூலயமா நான் அனுப்பி விட்டுட்டேன். ப்ராப்ஸ் வந்து இப்படி தான் யூஸ் ஆகும் இந்த மாதிரி சினாரியோவுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த இடத்துல ப்ராப்ஸையும் நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த கார்டுக்குள்ளே என்னால் அந்த மீலை வந்து வாங்க முடியும். மீல் அப்படிங்கிறத என்னால் வாங்க முடியும். ஓகேவா, மீலுங்கிறத இப்படி என்னால் வாங்க முடியும். இப்போது இந்த ரெஸ்பான்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி மீல், அப்புறம் வந்து எஸ்டி, இதுதான் நேமு, அந்த மீலோட நேமு. இது வந்து அந்த தம்ப்நெயில் இமேஜ். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேமை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். இப்போ இந்த டிவிஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு டிவ், ஓகேவா. ஸோ H1க்குள்ளே எனக்கு வந்து இந்த மீலில் இருக்கக்கூடிய டாட் என்னது ஸ்ட்ரிங் மீலா, சாரி, இதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இப்போது இது எல்லாமே இதுமாரி டிஸ்பிளே ஆகுது. பட் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஒரு கிரிட் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும். ஓகேவா, ஒரு ப்ராப்பரான ஒரு கிரிட் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும். ஒரு ஆக்சுவலி இங்கே 3 3 3 3 ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக வந்து எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி கிரிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். இங்கே தான் நான் வந்து மேப் பண்ணுறேன். இதுதான் எனக்கு மேப்பு. ஆக்சுவலி இதுதான் வந்து இந்த ஒரு மேப் பண்ணி நான் அனுப்புறது தான் எனக்கு இது ஃபுல்லாமே. இது ஃபுல்லாமே. அப்போ இதுக்கு மேலே ஒரு டிவிஷன் கொடுத்துருப்பேன். இந்த டிவிஷனில் போயிட்டு கிரிட் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு ஒன்றுமே சேஞ்சஸ் எதுவுமே தெரியாது. கிரிட் அப்ளை பண்ணுறேன். கிரிட் அப்ளை பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போது கிரிட்டு, ஓகேவா, எனக்கு வந்து அதோட காலம், ஒரு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், 3 காலம். ஒரு ரோ வந்து 3 காலம்ல எனக்கு இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோவில் 3, ரெண்டாவது ரோவில் 3, மூணாவது ரோவில் 3. அப்போனா இதில் வந்து எனக்கு வந்து கிரிட்டு கால்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக 3 3 வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 3 இது 3. ஆக்சுவலி இது டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. நான் இமேஜ் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இமேஜ் வந்து தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல 3 3 நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 3 3 செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு போய்ட்டு நான் இமேஜ் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா, இமேஜ் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்டுக்கு போய்ட்டு இந்த இடத்துல ஒரு டிவ் வச்சுட்டு இந்த இடத்துல இமேஜ் வச்சுட்டு இந்த சோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீல், அந்த மீலோட இமேஜ் வந்து நம்ம எடுத்துருமா, ஸ்ட்ரீட் தம்ப்நெயில்னு இருக்குது எனக்கு. ஓகே, இந்த சோர்ஸில் போயிட்டு மீல் டாட் அதை வந்து நான் காப்பி பண்ணிடுறேன் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதேமாரி கிராஃப்ட் ஆகி ஓகே, இதுமாரி வந்து கிராஃப்ட் ஆகி வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஏன் ஒயிட் கலரில் இருக்குது? இந்த மெயின் பேஜுக்கு வந்தால் ஹைட்டு ஸ்க்ரீனு ரெஃப்ரெஷ் பண்ணும். இதை வந்து எடுத்து விட்டுறேன். ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். 100 வியூபோர்ட் ஹைட் கொடுத்துருக்குமா? ஓகே, ஹைட் வந்து 100 வியூபோர்ட் ஹைட் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ இந்த மீல் வந்து இதேமாரி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரேப் ஆகி வந்துச்சு. இப்போது இந்த மெயின் டாட் JSXல போயிட்டு இதில் போயிட்டு நம்ம வந்து கேப் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து கேப் வந்து அப்ளை ஆகிடும். கேப் ஒரு 5 அப்ளை பண்ணேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே எனக்கு கேப் அப்ளை ஆகிடும். ஓகே ஓகே, கேப்லாம் வந்து எல்லாமே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டைலிங்கில் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே, ப்ராப்பரான ஸ்டைலிங்கில் வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த கார்டு போயிட்டு இதுதான் எனக்கு மெயின். அப்போ எனக்கு இதுதான் எனக்கு ஒரு கார்டு எனக்கு.
ஓகேவா? இந்த ஒரு இது வந்து எனக்கு இந்த ஒரு டிவிஷன் தான். இப்போ வந்து இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டிவிஷன் எங்கே இருக்குது? இது கிடையாது. கார்டு தோ இருக்கு. ஸோ கிரிட்டு தோ இருக்கு. இந்த டிவிஷன் தோ இருக்கா? இதுதான் எனக்கு வந்து இந்த டிவிஷன். இமேஜ் இருக்கா? அப்போ எனக்கு இதுதான் ஒரு டிவிஷன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஹோவர் பண்ணி பார்த்தா இது ஒரு டிவிஷன். அப்போ இந்த டிவிஷன் வந்து தோ இருக்கு. அப்போ இதுதான் எனக்கு வந்து கார்டு. அப்போ இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த டார்க் லைட் மோட்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டார்க்கை வந்து பாஸ் பண்ணணும். ஓகேவா? டார்க்கை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். டார்க்கு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ டார்க்கை வந்து இதில் வந்து பாஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து எனக்கு இப்படி பாஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த டார்க் மோடில் இப்போ லைட் மோடப்போ நம்ம அதையும் வந்து டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். அது வந்து ரொம்ப கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஸ்டைலிங்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து இதில் வந்து போயிட்டு நான் வந்து ஒரு பார்டர் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு பார்டர் வைக்கிறேன். பார்டர் 1. ஓகே. ஸோ பார்டர் ஆரஞ்ச் ஒரு 500 வச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பார்டர் எனக்கு அப்ளை ஆகும். இது அப்ளை ஆயிடுச்சா? பார்டர் வந்து எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பார்டர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் பேடிங் ஆகி உள்ளே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிவிஷனுக்கு போயிட்டு பேடிங் வந்து ஒரு டூல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஓகே. பேடிங் டூல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு பேட் ஆகி எனக்கு ஓரளவு வந்துடுச்சு. ஓகே. ஓகே டன். ஸோ இப்போ இந்த கார்டுக்கு போயிட்டு இப்போ எனக்கு வேறு என்ன இதில் ஸ்டைலிங்ஸ் அப்படின்னா கார்டை வந்து ரவுண்டட் ஆக்கி விட்டுறேன். ரவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கார்னர் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜுக்கு வந்து ஒரு கிளாஸ் வைப்போம். கிளாஸ் வந்து இதுக்கு வந்து வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜோட டிவிஷனுக்கு போயிடும். இந்த டிவிஷனுக்கு போயிட்டு வித்து வந்து ஒரு ஃபுல்லையும் கொடுத்துட்டு ஹைட்டு வந்து ஒரு 34 வைக்கிறேன். ஓகே. அப்படி கொடுத்தா எனக்கு எப்படி வருது? இது மாதிரி வருது. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கவர்னு கொடுத்தோன்னா வராது. ஹைட்டு ஃபுல் கொடுத்தோன்னா 100 கொடுத்தோம்னா தப்பாக இருக்கும். ஓகே. இதுக்கு வந்து வித்து ஹைட்டு வந்து 34 கொடுத்தோம்னா வித்து வந்து ஃபுல். ஓகே. ஆப்ஜெக்ட் கவர் கொடுத்தோம்னா ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இதை வந்து நம்ம எடுத்துரும். ஓகே. இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வித்துக்குள்ளே நம்ம அதை வந்து கொண்டு வந்துடலாம். நான் இந்த இமேஜுக்கு வந்து வித்து வந்து நான் ஃபுல் கொடுத்துட்றேன். ஹைட்டு வந்து ஒரு 50 கொடுக்குறேன். ஓகேவா? ஹைட் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து அதோட ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். அதை கவரில் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது ப்ராப்பராக எனக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சென்டர் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு அளவு ப்ராப்பராக உங்களுக்கு ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு இதுமாரி வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இருக்கட்டும். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சும்மா நான் ஸ்டைலிங் கரெக்டாக பண்ணிடுறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ மார்ஜின் 10 கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ பேடிங் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே. எனக்கு இதில் பேடிங் ஆகிடும். அப்போ எனக்கு வந்து மார்ஜின் தேவை கிடையாது. ஓகே. இதில் வந்து கிளாஸ் போயிட்டு டெக்ஸ்ட்டு எல்ஜி கொடுத்தோம்னா பெருசாகிடும்.
எஸ்எம் கொடுக்குறேன். எஸ்எம் கொடுத்தா எனக்கு சின்னதாகிடும் ஓரளவு. ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஓகே, அதுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எனக்கு வந்து இது ஓரளவு ஏதோ பண்ணிட்டேன், போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெஸ்பான்சிவாக நம்ம மாற்றணும். இப்போ நான் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணேன், எனக்கு இது வந்து ரெஸ்பான்சிவாக வரணும். இது ரெஸ்பான்சிவாக இல்லை. இப்போ ரெஸ்பான்சிவாக வரணும். அப்போ நான் ரெஸ்பான்சிவ் எப்படி நான் மேக் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து நார்மலாக இப்போ கிரிட் கால்ஸ் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஒரு காலம் தான் எனக்கு இருக்கும். இதேமாரி எனக்கு ஒரு காலம் தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரிட் கால்ஸ் 1ன்னு கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ இதில் வந்து இந்த ரெஸ்பான்ஸில் வந்து மீடியம் ஸ்க்ரீன் இருக்கும், லார்ஜ் ஸ்க்ரீன் இருக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்க்ரீன் இருக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்மால் ஸ்க்ரீன் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா எஸ்எம்னா ஸ்மால் ஸ்க்ரீனு. ஓகேவா? எம்டி அப்படின்னா மீடியம் ஸ்க்ரீனு. அப்புறம் எல்ஜின்னு இருக்குது. எல்ஜி அப்படின்னா லார்ஜ் ஸ்க்ரீனு. எக்ஸ்எல்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்க்ரீனு. அப்புறம் வந்து 2XLன்னு இருக்கும், XXLன்னு இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுமாரி வந்து ஸ்க்ரீன் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்டின்னு கொடுக்குறேன். எம்டி அப்படின்னா மீடியம் சைஸுக்கு அப்புறம், அதாவது மீடியம் ஸ்க்ரீன் அப்படின்னா டேப்லெட்டு, இல்லை வந்து இதுமாரி மினி லேப்டாப்பு, சிஸ்டம்மு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகி வரும். அப்போ அந்த மீடியம் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரிட்டு கால்ஸ் 3 இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு வந்து மீடியம் சைஸுக்கு அப்புறம் 3 இருக்கும். அது எப்போ ஸ்மால் சைஸ் ஸ்க்ரீனுக்கு வருதோ அப்போ எனக்கு வந்து இதுமாரி ஒன்று ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸ்மால் சைஸ் ஸ்க்ரீனுக்கு இதுமாரி வந்து எனக்கு ஒன்றா எனக்கு வந்து இதுமாரி அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் எனக்கு ஓரளவு ப்ராப்பராக எனக்கு வந்து செட் ஆகிடும். ஓகேவா? இல்லைன்னா ஐகான்ஸ்லாம் வச்சா சூப்பராக பண்ணலாம். பட் வந்து டைம் இல்லை. இன்னையோட ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நாளைக்கு மங்குடிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து லைட் மோடு, டார்க் மோடு எனக்கு வந்து ஓரளவு வந்து எனக்கு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து சர்ச் மோடு செட் பண்ணுறேன். ஓகே, சர்ச் மோடு செட் பண்ணுறேன். இது வந்து கிளிக் பண்ண எனக்கு வந்து பாப்பப் ஓப்பன் ஆகுறது வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை முடித்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் போடணும். ஓகே, ஸோ அதனால் வந்து இதில் வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது, சர்ச் பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே வந்து வரணும். தென் லோடிங் எப்படி செட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபெச் ஆகிற வரைக்கும் இங்கே லோடிங் ஆகிட்டே இருக்கணும் எனக்கு. ஓகேவா? அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நான் லோடிங் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டில் லோடிங் செட் லோடிங் கொடுத்துட்டு யூஸ் ஸ்டேட் டிஃபால்ட்டாக லோடிங் வந்து எனக்கு ஃபால்ஸில் இருக்க போகுது. ஓகேவா? டிஃபால்ட்டாக லோடிங் வந்து எனக்கு ஃபால்ஸில் இருக்க போகுது. இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏபிஐ எனக்கு கால் ஆகும். இதுதான் எனக்கு ரன் ஆகும். அப்போது இந்த ஏபிஐயில் செட் லோடிங் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ட்ரை கேட்சுக்கு முன்னாடி நான் இதை ட்ரூன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஃபைனலின்னு ஒன்று கிடைக்கும். இந்த லாஸ்ட்டில் வந்து எனக்கு ஃபைனலி இந்த ட்ரை கேட்சில் கீழே வந்து ஃபைனலி எனக்கு கிடைக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபைனலி வந்து கால் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு ஃபால்ஸில் இருக்குது. நான் எப்போ இந்த ஏபிஐ எனக்கு கால் ஆகுதோ அப்போ எனக்கு செட் ட்ரூன்னு மாறுது. எப்போ இந்த ஏபிஐ கால் ஆகி சக்ஸஸ் ஆகி முடிஞ்சிச்சோ அப்போ எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு லோடிங்கை செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லோடிங் வந்து செட் பண்ணுவோம். இப்போ எனக்கு அந்த லோடிங் கண்டிஷனல் ரெண்டரிங் லோடிங் எனக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பேராகிராஃபில் நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளாக லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ இந்த இடத்துல லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ளை ஆகும். இப்போ இதை வந்து நான் டெக்ஸ்ட் வந்து சென்டரில் கொடுத்துட்றேன். கிளாஸு டெக்ஸ்ட் சென்டரில் நான் கொடுத்துட்றேன்.
ஸ்ட்ரீம்னு கொடுப்போம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லோடிங் அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. டெக்ஸ்ட் சென்டரில் ஏன் வர மாட்டேங்குது? டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுக்குமா? இதில் கொடுத்து வைக்குமா? வரல. எம்எக்ஸ் ஆட்டோ வரல. புரியல. அந்த லோடிங் கிரிட்டுக்குள்ளயா? கிரிட்டுக்குள்ள கொடுத்துருக்கேனுங்கிறீங்களா? ஆமா ப்ரோ. மேல குத்து வைப்போம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லோடிங் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதே நம்ம வந்து மேப் பண்ணக்குள்ள இந்த மீல்ஸ் வந்து மேப் பண்ணக்குள்ள நம்ம வந்து இன்னொரு விதமாக கரெக்டாக வந்து மேப் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இதில் வந்து நாட் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, அந்த நாட் ஆப்ரேட்டரில் நான் லோடிங் கொடுப்பேன். ஆக்சுவலி இந்த லோடிங் வந்து எனக்கு வந்து எப்போ எனக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணு, இந்த மீல்ஸை வந்து எனக்கு மேப் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ ஏன் அப்படி கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு அப்போ தான் ப்ராப்பராக எனக்கு வரும். எப்போ அந்த லோடிங் வந்து எனக்கு எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து எனக்கு இது ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து எரர் ஏதாவது எனக்கு ஷோகேஸ் ஆகக்குள்ள எனக்கு அப்போ வந்து எரர்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக இதில் வந்து ஷோகேஸ் ஆகும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து கோடு வந்து நான் ரைட் பண்ணுவேன், இங்கே வந்து மேப் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதே லோடிங் வந்து இப்போ இந்த லோடிங்லேயே வந்து இன்னும் வந்து நியூவாக வந்து டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு லோடிங் வந்து இருக்குது. இதே வந்து அந்த டிவிஷன் லோடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிவிடிவாக வந்து அந்த ஒரு மாதிரி லோட் ஆகும். ஓகே, அதை நான் இன்னொரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், இப்போ டைம் இல்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு லோடிங் செட் ஆகிடுச்சு, ப்ராப்பராக வந்து லோட் ஆகிடும். இப்போ சர்ச் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு டேட்டா வந்து எடுத்துகிட்டு வந்து தரணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் பாக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். எப்படி அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து வைக்கணும். இப்போ வந்து கான்ஸ்டன்ட்ல சர்ச் அப்புறம் செட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். செட் சர்ச் கொடுத்துட்டு யூஸ் ஸ்டேட். ஓகே, யூஸ் ஸ்டேட் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம எப்போதும் போல் பண்ணுறது தான். ஸோ வேல்யூ கொடுப்போம், வேல்யூவில் வந்து சர்ச் கொடுப்போம். ஓகே, ஸோ ஆன் சேஞ்சில் வந்து நம்ம அந்த ஈவெண்ட் எழுதுவோமா, செட் சர்ச் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இதுக்கு வந்து நேம் கொடுப்போம். ஸோ நேம் கண்டிப்பாக நேம் வந்து மேண்டரி இல்லை, பட் வந்து நேம் கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, ஸோ நேம் கண்டிப்பாக கொடுக்கணும், நேமு ஐடி எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சர்ச் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து ஒன்று எழுதணும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ அந்த பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். கான்ஸ்ட் சர்ச் மீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, சர்ச் மீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இந்த பட்டனில் கொடுத்துட்றேன். ஆன் கிளிக்காக இந்த பட்டனுக்கு இப்போ நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து கன்சோல் லாக்
கன்சோல் லாகில் போயிட்டு .log போயிட்டு ஸோ இதில் வந்து கொரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இதில் வந்து அந்த சர்ச் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சர்ச் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சிக்கன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொரிஸ் வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பர்கர்னு கொடுத்தேன் அப்படின்னா பர்கர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபெச் பண்ணி நம்ம எழுத வேண்டியதான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ட்ரை கேட்ச் கொடுப்பேன். சிம்பிள் கன்சோல் லாக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ கன்சோல் லாக் வந்து கொடுப்பேன். எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எரரை வந்து ஷோகேஸ் பண்ணு அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருவேன். இப்போ இதுக்குள்ளே வந்து கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அவைட் கொடுப்பேன்னா அவைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எழுதிடுவேன். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எழுதிடுவேன். ஸோ ஆக்சியஸ் டாட் கெட். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த மீல் இருக்கு இல்லையா, இந்த மீல் கிராஃப்ட்டு இதில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும், கேட்டகரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பை லெட்டர்னு இருக்குது. இன்னொன்று சர்ச் பை நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு தேவை, சர்ச் பை நேம். ஓகே, ஸோ இந்த நேமை பேஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இந்த இதை வந்து நான் வந்து அனுப்பிடுறேன். இதுதான் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இந்த இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். சிம்பிள், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அந்த இது ஹைட்டு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண சொன்னீங்க, அது லோடானா கிளிச் அடிக்குதுன்னு ரிமூவ் பண்ணி விட்டேன். அது லோட் ஆகக்குள்ள கிளிச் அடிக்குதா, இதுமாரி வருது இல்லை, அதுக்காக நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது சர்ச் வந்து எடுத்தாச்சா. இப்போ வந்து சர்ச் எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சு. இது பண்ணால் எனக்கு வந்து வருது. ஓகே, டன். ஓகே, ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ இந்த மீல் இது வந்து நான் இதுக்குள்ளே கொடுத்துட்றேன். இப்போ இந்த சர்ச் இருக்கு இல்லையா, இந்த சர்ச் இந்த எஸ்ஸுக்கு இந்த சர்ச்சில் வந்து நான் வந்து இந்த கொரியை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்சுங்கிற கொரியை வந்து நான் இதில் கொடுத்துட்றேன். சர்ச். ஓகே, ஏன்னா இந்த மீல் வந்து சர்ச் பை நேம். அப்போ இந்த யூஆர்எல் எனக்கு எப்படி போகும் அப்படின்னா இதில் வரக்கூடிய நேம்லேருந்து எனக்கு போகும். ஓகேவா, இந்த இடத்துல நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அது வந்து இங்கே போய் விடும். அப்போ நான் சிக்கன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இதில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிக்கன் போய் விடும். ஓகேவா, சிக்கன் போய் விடும். பர்கர்னு கொடுத்தேன் அப்படின்னா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு போய்விடும். ஸோ அதனால தான் டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ்குள்ளே இங்கே இந்த கொரியை எடுத்து அந்த கொரியை வந்து நான் இந்த சர்ச்சுக்குள்ளே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த கொரியை வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் மீல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட் மீல்ஸ் தானே நமக்கு வந்து இதாகுது. ஸோ அதில் வந்து ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் மீல்ஸ், இதுவும் எல்லாமே அந்த மீல்ஸில் தான் உங்களுக்கு ரேப் ஆகி வரும். ஃபுல்லாகவே மீல்ஸில் தான் ரேப் ஆகி வரும். ஸோ இதுமாரி கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படின்னா எம்டி அரே நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இது கூட வேண்டாம் குழம்பு. ஓகே, ஸோ இப்போ இதுமாரி நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயும் நான் வந்து லோடிங் கொடுக்கணும். இப்போ வந்து செட் லோடிங்குள்ளே ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரூ ஆகணும், ஃபைனலியாக எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகணும். ஃபைனலின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போயிட்டு எனக்கு வந்து செட் லோடிங் ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் ஃபார்மட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து சிக்கன்னு சர்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி சிக்கன் தான் இருக்கா, பர்கர்னு சர்ச் பண்ணுறேன். திஸ் மேப்பு இதில் போயிட்டு ஈவெண்ட் எனக்கு கிடைக்கும். அந்த ஈவெண்ட்டை வந்து e.prevent default. ஓகே, ஸோ ப்ரிவென்ட் டிஃபால்ட்டில் கொடுத்துட்றேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கணும், கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து லோட் ஆகாது.
ஓகே, ஸோ the ஈவெண்ட் கிடைக்கும். இதுமாரி பட்டன் நம்ம சர்ச் பண்ணுறோம், பட்டன் நம்ம ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து வேறு எதாவது எரர் வருது. cannot read properties map. ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்த்துரும் ஃபஸ்ட்டு. console.log response.data.meals பர்கர்னு கொடுத்தோம் அப்படின்னா சம்திங் எரர் வருது. சரி, ப்ரோ டேட்டா கமாண்ட் கொடுக்குறீங்க. இதுலையா? இல்லை, இதில் நான் கரெக்டாக தானே கொடுத்தேன். இப்போ எனக்கு இதுலேயும் வரணும்ல. read ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். எம்டி அரேவை எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னா பர்கர் எம்டி அரேவை டிஸ்பிளே பண்ணும். அப்போ இதில் வந்து சம்திங் ஏதோ எரர் இருக்குது. ஓகே, ஸோ நான் www.docனு கொடுத்துட்டேன்னா எனக்கு இதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஆக்சுவலி வந்து ஹெச்டிபிஎஸ்ல தான் உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து அது இதில் இருக்குது, வேர்ல்டு வைடு வெப்பில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மீல்ஸை வந்து எங்கே எனக்கு சர்ச்சு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு லுக்கப்பு சர்ச்சு இது இருக்கா, இன்க்ரீடியன்ட்டு ஃபில்டர் பை கேட்டகரி, இல்லை சர்ச்சை காணும் இது இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு மீல்ஸ் வருதா? இப்போ இந்த ஹெச்டிபியோடு நான் வந்து எடுக்கணும். ஸோ இந்த ஹெச்டிபியோடு நான் எடுத்தால் தான் எனக்கு வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து இப்படி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ சர்ச் வந்து எனக்கு இதோட வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறேன் பர்கர்னு. ஸோ இப்போ எனக்கு பர்கர் எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது எனக்கு வேர்ல்டு வைடு வெப்பில் இருந்ததுனால எனக்கு வரலை. ஹெச்டிபியோட நம்ம வந்து போடணும், அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ச் ஆகி எனக்கு வந்துடும். இப்போ நான் வந்து பிஸா அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அப்படின்னா அதில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிஸாவோடது எனக்கு வரும். ஓகே, ஸோ இதேமாரி என்ன பண்ண முடியும்னால வந்து சர்ச் பண்ணி இந்த இடத்துல இதுமாரி எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்ச்சிங் குவரி வந்து நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஓகே, ஸோ ஓரளவு வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இதில் இன்னும் வந்து நமக்கு ஸ்டைலிங்லாம் பண்ணி இன்னும் பக்காவாக நம்ம கொண்டு வரணும். இதில் வந்து நமக்கு இன்னும் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதில் பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து சில ஸ்டைலிங் அனிமேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். பட் வந்து டைம் ஆகிடும் ரொம்ப. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து இன்னும் மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாருமே இது பண்ணிக்கோங்க. இதோட ரெக்கார்டிங் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்து இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பண்ணி அனுப்பிவிடணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் வீடியோவும் நீங்கள் ஒன்ஸ் வந்து நேற்று உள்ளது இன்றைக்கி உள்ளது ரெக்கார்டிங் வீடியோ ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. பட் ஆனால் இதை கண்டிப்பாக பண்ணி நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ டெப்ளாய் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் மேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணி அனுப்பிவிடணும். ஓகே, இன்றைக்கி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஓகே, டன். ஸோ கிளாஸ் லீவ் பண்ணிக்கோங்க. நான் அட்டெண்டன்ஸ் வந்து எல்லாம் நோட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ டவுட் எதாவது இருந்தால் கேட்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.
தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ லவ்.